நாமக்கல் பகுதி கடன்கள் சம்பந்தமாக மன உபாதை அடைந்தது. கடன் இருக்கா உங்களுக்கு? கால் வந்துட்டுவாங்க. ஒன்றும் இங்கே இணைய பார்க்க சாமியை கும்பிட்டு வாக்கா. யாரெல்லாம் நீங்க 2 பேரும்? அம்மாவும் தாயுமா? நீங்க ஒரு குடும்பமா? வாங்கப்பா, வாங்கப்பா. உட்காரலாம், அக்கா உட்காருவா. பக்கத்துல வரணும். நான் எப்படி உபயோகி தர்றது? உன் கட்டுமனைக்குள்ள போய் பார்த்தேன். ஒரு காலத்துல உன் குடும்பத்துக்குள்ள ஒரு தெய்வம் அருள் எடுத்து ஆடிக்கிட்டு வந்துச்சு. வாஸ்தவமா? இப்போ அந்த தெய்வமே பேசாதது மாரியும், துணை இல்லாத மாரியும் உன் குடும்பத்துக்குள்ள குழப்பம் நடந்துகிட்டு இருக்கு. சரிதானா? அதுக்கு செய்வன கோளாறு ஒரு காரணம். அந்த தெய்வ சக்திய உச்சாடனம் பண்ணி தாரேன். வீட்டுக்கு இருக்கக்கூடிய கடன்களை தீர்த்து, ஒரு பிள்ளையினுடைய வாழ்க்கை கேள்விக்குறியாக குழப்பமா இருக்கே, அதையும் தீர்த்து தெளிவு பண்ணி தந்தா போதுங்களா? உண்டோட கைலாசம். கும்பிட்டு வாங்க ஐயாவ. சிவாய நம என்று சொல்லி கும்பிடு. சிவாய நம, சிவாய நம. ஏன் இந்த வார்த்தையை சொன்னேன்? அப்படி என்றால், முன் ஜென்மத்தில் செய்த பாவங்கள் தீர்வதற்கு ஒரு முறை ராமேஸ்வரம் சென்று வர வேண்டும். எங்க போயிட்டு வரணும்? ராமேஸ்வரம். வாங்க. கர்மசாமிக்கு இந்தா மகளே, இந்தா வெற்றி ஆக்கி தரேன். இந்தாடா ஐப்பசி 20 இடத்த வித்துக்கா. இந்தா உன் கடத்தை தீர்த்துக்கா. லேட் ஆகாத. வித்துறணும். அந்த இடம் வேண்டாம். ஏன்னா நீங்க வாடுவதற்கு அதுல மோச்சம் இல்லை. சரியா? பாப்பா பக்கத்துல வா. ஏன் சரக்கு நீ அடிக்கல? பௌர்ணமிக்கு வர ராஸ்கல் உன்னை பார்த்துக்கிறேன். நல்லா இருக்கு பாப்பா. நல்லாயிரும். செல்வமா இரு மகளே. திருச்செங்கோடு, திருச்செங்கோடு, திருச்செங்கோடு. திருச்செங்கோடு. உன்னுடைய கட்டுமனைக்குள்ள போய் பார்த்தேன். நீண்ட காலமாக இருக்கின்ற நோயை தீர்த்து உங்களை இப்போ குணமாக்கி வெற்றியாக்கி கொண்டு வந்திருக்கேன். இனி மன ஒற்றுமையை கொண்டு வந்து உங்க குடும்பத்தை ஒற்றுமையாக்கி தரேன். நீங்க வச்சிருக்கக்கூடிய நிலத்தின் மேல ஒரு பொல்லாத வேதனையும் துயரமும் நடந்துகிட்டு இருக்கு. அந்த தீர்ப்பு கிடைக்குமான்னு பார்த்தேன். எவன் எதிரியோ அவன் உங்களை கூப்பிட்டு பேசக்கூடிய நிலையை உருவாக்கி தந்தா போதுங்களா? சமரசமா ஆக்கி தரேன். ஆனா அந்த இடத்தை நீ கைவிட்டுற கூடாது. ஏம்னா அது நமக்கு நீண்ட கால செல்வமும் சொத்தும் தரக்கூடிய இடமாகும். சரிதானா? மாளிகை என்ன வேணும்? கால் வந்துட்டோம். உண்மையை சொல்லுவோமா பொய் சொல்லுவோமா? உண்மையே சொல்லுவோம். ஏரோப்ளேன் சத்தம் கேட்டுச்சு. என்னன்னு பார்த்தேன். உன் பொண்ணுக்கு ஒரு நட்பு இருக்குப்பா. அந்த நட்பு வெளிநாட்டுக்கு போகக்கூடிய அளவுக்கு தொடர்புள்ள ஒரு நட்பு. எதிர்காலம் வெளிநாட்டில் அமையும். அதனால மனசு அங்க போயிடுது. அதை திருப்பி கொண்டு வந்தா உன் நிம்மதி கிடைக்கும். இல்லைன்னா இப்பவுமே பிளைட்ல போது கொண்டு ஏற்படலாம். நடக்கு. என்ன பண்ணலாம்? மாத்திருவோமா? கால் வந்துட்டு வா. உன் வீட்டுக்குள்ள போய் பார்த்தேன். நித்த சண்டை மாதிரி மனச்சங்கடமும் வேதனையும் நடந்துகிட்டு இருக்கு. பண நஷ்டமும் நடக்கு. புரியுதா? அதனால ஆடு மாடுகள்லாம் வேண்டாம். காப்பாய் தரேன். குடி. பிள்ளை மனம் மாறுகிறது. மகிழ்ச்சி அடைந்தாய். சென்று வா மகனே. இந்தா வாழ்க. அதே பட்டுக்கோட்டை எல்லை. என்னப்பா காலில் வந்துட்டு வரலாம். வா. உனக்கு பட்டுக்கோட்டையாக்கா? என்னே இப்ப நீ வந்து உட்கார்ந்தவனு ஒரு சமாதியில இருந்து ஒரு ஒரு ஆசி வருத. எனக்கு சமாதியை போய் கும்பிடுவேன்.
யார்? தர்காவுக்கு. நல்ல கொழுப்பு உனக்கு. சரி கால் வைக்கலாம். என்னப்பா நீ வந்திருக்க? என்ன விஷயம்? அள்ளி அள்ளி கொடுக்கிறாரு அவளுடைய அக்காளுக்கு. இன்னொருத்தர் கால் வந்துருவாங்க. புதிய வார்ப்பு படத்தில் உள்ள பாட்டா அது? மங்களவாத்தியம்மா. உன் கட்டுமனைக்கு போய் பார்த்தேன். 3 ஆண்டு காலங்களாக கடன்கள், மனவேதனைகள் நடக்கு. ஆனா உன் சொல்லுக்கு கட்டுப்படணும்னு சொல்லி உன் குடும்பத்தை எப்படியெல்லாமோ நீ முயற்சி பண்ணி பார்க்க. அது நடக்க மாட்டுக்கு. உன்னையே எதிர்த்து கிடாவுத மாதிரி தான் வேலைகள் நடக்கும். ஒரு ஆளுக்கு காலில் பாதிப்பு இருக்கும் வீட்டில். அந்த பாதிப்பை நீக்கி வெற்றியாக்கி தரேன். கடனை தீர்க்கிறதுக்கு ஓராண்டு காலம் இருக்கு. தீரதுக்கு ஜெயிச்சு தரேன். இந்த கனியை கொண்டு போய் வியாபாரம் பெருகிடும். போ. கர்மசாமிக்கு பட்டுக்கோட்டை பெண்ணடியாள். உங்க மனு கண்ணியமா அனுப்புறீங்களே. அரசன் பெண்ணடியாள். ஆளுக்கு ஒரு அந்த ரங்கத்தை உள்ளத்துக்குள்ள வச்சிருக்கீங்களே அம்மா. எப்படி உடைச்சி உலகுக்கு சொல்ல போறேன் தாய். சொல்லுமா என்னம்மா வேணும்? உனக்கு என்னப்பா வேணும்? கால் வந்துட்டாங்க. அடுத்த கேள்வி கேட்டீங்கன்னா அப்புறம் நான் பதில் சொல்ல மாட்டேன். ஒரு கேள்வியோட முடிச்சுக்கோ. கர்மசாமிக்கு முந்தி எப்படி? பையன் எங்க இருக்கான்? வயசு எத்தனை? கல்யாணம் முடிச்சானா? அப்படி சுத்துறான ஒரு புட்டச்சி கூட. அதான் என்ன செய்ய? அதான் ஆளுக்கு ஒரு அந்தரங்கத்தை கையில வச்சிருக்கேன்னு இப்ப என்னைய வாயடைக்க நீ அவளை கூட்டு வர வச்சிருவோமா? அவனுக்கு நல்லா தான் இருக்கு. சின்ன பிள்ளைக்கு இனிப்பு நல்லா தான் இருக்கும். உள்ள கிருமி வளரும்ல, அதை பார்க்கணும்ல. என்ன செய்யலாம்? கண்ண மூடு. ஒரே வார்த்தையில் சொல்றேன். அவளை கூட்டு வருவான். கல்யாணம் முடிச்சுக்கா. நல்லாவும் இருப்பான். புதிய வீடு கட்டி புண்ணியமா வாழ்வான். விடியுங்க. ஆனந்தம் பாரு. அன்புகொள். இந்தா ஆனந்தம் பாருங்க. வாழ்க மக்களே, வாழ்க. பட்டுக்கோட்டை பைஜாம் போட்டவர். ஆளுக்கு ஒரு வேஷம். எப்படியாவது ஒரு துணையான ஒரு மனைவியை பிடிச்சிடணும் அப்படிங்கிற ஒரு பெரிய லட்சியம். ஆனா எல்லாரும் பேசுறாங்க, நிலையா வந்து உட்கார மாட்டேங்காங்களே சாமி. அதுக்கு ஒரு வழி கொடுங்கன்னு கேட்க வர. காலம் விட்டு வைப்பா. சரி, எப்படினாலும் ஒரு துணை வேணும்ல. என்னண்ணே இப்ப என்ன வேணும்? பிள்ளைய சேர்த்து வச்சிருவோம். மனைவிய முடியாது, கைவிட்டுறலாம். அந்த சொத்து சம்பந்தமான விஷயத்துக்கு 6 மாதத்துக்கு உட்பட இன்னும் ஒரு விஷயம் நடக்கும். அது நமக்கு சாதகமா இருக்கும். பிள்ளைய உனக்கு மன மகிழ்ச்சியோட அப்பா என்று அன்போடு அழைக்க வைக்கிறேன். அந்த புண்ணியத்தை தாரேன். நிலையான ஒரு புதிய வாழ்க்கையும் இறையருளால் அமையும். ஏன்னா உன் பக்கத்துல நியாயம் இருக்கு. அவன் மனதை திருத்த முடியுமான்னு பார்த்தேன். அவன் வயத்துக்குள்ள மருந்து கிடக்கு. மாத்தி தாரேன். நல்லா இருப்பா. புண்ணியம் அடைவாய். அதே பட்டுக்கோட்டை பகுதி உடல் நரம்பு சம்பந்தமா பிணி உடையவன். நரம்பியல் சம்பந்தமா பிணி இருக்கா? எதுவும் கால் விட்டு வரலாம். விபூதி தரலையானே? இந்தாங்க. ஒரு கோபமும் இல்லையா அவன் ராசா. அன்புதான் இருக்கு, கோபமே வராத எனக்கு. இன்னொரு தடவை கால் விட்டு வரலாம். சீட்டு போட்டிருக்கீங்களோ? எம்எல்ஏ சீட்டா? உட்காரலாம். ஒரு வரம் கேட்டுக்கலாம். என்னப்பா வேணும்? கால் விட்டு வரலாம்.
அங்காளம்மா எங்கள் செங்காளம்மா. தை மாதத்துல வித்து தாரேன், கவலையை தீர்த்துருதேன், வெற்றி உண்டு. போயிட்டு வரலாம். கர்மசாமிக்கு ஆமாங்க. கர்மசாமி கர்மசாமிக்கு சென்னை மாநகர் இல்ல சென்னைன்னு கூப்பிட்டுருக்க, நீங்க தான் எப்படி கன்ஃபார்ம் பண்ண முடியல. சென்னை என் பொம்பளை பிள்ளை வாழ்க்கையை சீராக்கி கொடுன்னு கேட்டு வந்தவங்க. அலப்பாயாதீங்க, ஒழுங்கா கவனிங்க. என் பெண் மகளின் வாழ்வை சீர்படுத்தி கொடுன்னு கேட்டு வந்தவங்க. காலைல வந்துட்டு வரலாம். எங்கிருந்தாலும் இதயம் கனிந்து வாழ்க. உன் கட்டுமனைக்குள்ள போய் பார்த்தேன். முருகப்பெருமானும் சிவபெருமானும் குடியிருக்கிற குடும்பமாக உங்க வீடு இருக்கு. அதே மாதிரி உன்னுடைய பிள்ளையனுடைய வாழ்க்கையில ஒரு சின்ன சர்க்கிள், அந்த சர்க்கிள்ல இருந்து நீக்கி ரெண்டு வரையும் ஒற்றுமையா மனமகிழ வாழ வச்சா போதும்ல, செம்மையாக்கி தரேன். தை மாதத்துக்குள்பட ரெண்டு வரும் கண்குளிர வாழ்வாங்க. அடுத்த பங்குனி மாதத்துக்குள்பட வெளிநாட்டுக்கு போய் கோடி பணம் சம்பாத்தியம் பண்ணி வருவாங்க. அதை அடுத்த மாதம் நீக்கி தந்துருந்தேன், சந்தோஷமா இருக்கலாம். அதே சென்னை பகுதி உடல்நிலை பாதிக்கப்பட்டது யார்? கால் ஒன்று வரலாம். ஏய் பையங்களா, ரெண்டு பையங்களாடா, எல்லாம் வராங்க உண்டா? தூக்கி நிறுத்து பையனை, நீங்க போ. கர்மசாமிக்கு கர்மசாமிக்கு இந்தா பணம் கிடைச்சாச்சு, தொழிலையும் நல்லா ஆக்கியாச்சு, நடந்தாச்சு, போ. வியாசர்பாடி, சென்னை மாநகர் வியாசர்பாடி. கால் ஒன்று சொல்லலாம். அம்பத்தூர் பகுதி யார் இருக்கா? ஓவடி, காவடி, ஆவடி. இன்னொரு தடவை கால் ஒன்று வாப்பா. உன் கட்டுமனைக்குள்ள போய் பார்த்தேன். அந்த மண்ணில் இருக்கக்கூடிய ஒரு அதிர்ச்சியான ஒரு சக்தி மனிதனை கொல்லக்கூடிய ஒரு ஆற்றல் உடையது. அதனால அந்த மனையில் இருக்கக்கூடிய தீய சக்தியை நீக்கித்தாரேன். உன் உடல்ல ஏற்படுத்திய பழுதை நீக்கி வெற்றியாக்கி தாரேன். இந்தா மகனே, வா பக்கத்து. கடன்கள் இருக்கு, தீர்த்துருவோம். வா, பௌர்ணமிக்கு சேருங்க, ஓடுங்க. கர்மசாமிக்கு ஆவடி, பெரிய காவடி. அடுத்து வடபழனி ஏரியா யாருப்பா இருக்கா? வடபழனி ஏரியா யார் இருக்கா? வடபழனியா? ஓகே, கால் ஒன்றுப்பா. நீங்க அங்க நின்னுங்க அண்ணாச்சி. சூடமேடு வடபழனில இருந்து அந்த 100 மீட்டர் ரோட்ல இடது பக்கத்துல உங்க வீடு, சரானா? கர்மசாமிக்கு என்னடா வேணும் தம்பி? கண்ண முடுறா. அப்பா என்ன கருத்தாமி நினைச்சுக்கடா. கால் வந்துட்டு வா, போயிட்டு வா. நீ ஏற்கனவே வேலை பார்த்துக்கிட்டு இருக்க இடத்துல உன்னை பற்றி தேவையில்லாத வார்த்தைகள், தேவையில்லாத குழப்பங்கள், உன்னுடைய ரெக்கார்ட்ஸ் சரியில்லைன்னு சொல்லி அங்க நீ பார்க்க முடியாத நிலைமை இப்போ வந்திருக்கு. புதிய கம்பெனிக்கு போனாலும் உனக்கு அங்கிருந்து செட்டில்மெண்ட் ஆகி வெளியே வர முடியாத நிலைமை இருக்கு இப்போ.
அதனால இதே வேலையை உனக்கு செம்மையாக்கி திருத்தி தந்தா போதுமா? வேற என்னடா வேணும்? கல்யாணத்தை பத்தி இப்ப பேச வேண்டாம். 6 மாச காலம் அவகாசம் இருக்கு. ஏற்கனவே கல்யாணம் முடிக்கணும்னு ஒரு பேச்சுவார்த்தை நடந்து மனது மாறி போச்சு. அதனால அடுத்த ஷிஃப்ட் உனக்கு வந்து பங்குனியில நடக்கும். நல்லா இரு. நான் முடிச்சு வைக்கேன். சந்தோஷமா இரு. இந்தா பணம். ஆனந்தமா இரு. ஓடு. சுளைமேடு. கருப்பசாமிக்கு கருப்பசாமிக்கு என்னப்பா உங்க பிள்ளைகள்லாம் எப்படிப்பா இருக்கு? இப்போ ஓரளவு தெளிவாயிட்டாங்களா? சரி. இப்போ உங்களுக்கு வீட்டுக்கு வர வச்சு பழைய சமாதானத்தை நான் உருவாக்கி தந்துட்டா போதும். வேற என்ன வேணும்? கால் வந்துட்டு வாங்க. கருப்பசாமிக்கு கருப்பசாமிக்கு வர்றான். தொழில் வரக்கூடிய மாசி சிவராத்திரி வரை மனதை அடக்கி இருந்தால் அதற்கு பின்பு வெற்றியாகும், பல கோடிகள் கிடைக்கும். ஜெயிச்சு தரேன். ஒரு புதிய காம்ப்ளெக்ஸ் உருவாக்குறதுக்கு வழிவகுத்து தரேன். நல்லா இருங்க மக்கா. இந்தாப்பா கர்மசாமிக்கு. தாம்பரம் பக்கம் யாரு? தாம்பரம் பக்கம் வாப்பா. தாம்பரம். நீ தாம்பரமாடா? தாம்பரம் கால் வந்துட்டு வா. நீயும் தாம்பரமா? இப்போ உனக்கு தொழிலை நான் அமைச்சு தரக்கூடிய நல்ல நேரம் வந்துருச்சு. அதனால தைரியமா என் பேரை போட்டு நீ ஆரம்பிச்சுக்கலாம். அதே மாதிரி வரக்கூடிய பங்குனி உத்தரத்துல இருந்து உனக்கு நல்ல சம்பந்தங்களை உருவாக்கி இல்லற வாழ்க்கையை நானே உருவாக்கி தரேன். பிள்ளை கருப்பசாமி பிறப்பான். என்ன பேர் வைப்ப? நடத்தி தரேன். கால் வந்துட்டு வா. ஐயன் கருப்பசாமிக்கு. வேற என்னடா வேணும் உனக்கு? ஒரு இடத்துல பணம் வேணும். இந்தாடா பணம் தந்திருக்கேன். போய் காலில் உடனே வந்துடும். போ ரெக்கார்ட் பண்ணி ஓடு. நீ கால் வந்துட்டு வாடா ராஜா. இதெல்லாம் ஒண்ணு சொல்லல. கருப்பசாமிக்கு. பூந்தமல்லி ரோடு யாரும் இருக்கீங்களா? நீ பூந்தமல்லியா? பூந்தமல்லி யாரு? இருக்கு. நீ பூந்தமல்லியா? ஓகே. நீ கால் வந்துட்டு வா. ஏன்னா குதிரை கொஞ்சம் இங்க போகுது அங்க போகுது. என்னடா வேணும் தம்பி உனக்கு? உனக்கு தேவை பணம் தான். இப்போ இந்த அப்படி தந்துட்டேன். ஐஸ்வர்யமா வந்து வா. தொழில அமைச்சு வெற்றியோட வா. ஓடு. பூந்தமல்லி ஓடு. வாமா. போரூர். உன் ஊருக்கு போற உள்ள இடது பக்கத்துல ஒரு குளமும் ஒரு மாரியம்மன் கோயில் இருக்கு தாயி. இருக்கா? கால் வந்துட்டு வா. கருப்பசாமிக்கு. கருப்பசாமிக்கு. கருப்பசாமி எவ்வளவோ காலங்கள் கஷ்டப்பட்டாலும் நாங்க கஷ்டத்தை கூட தாங்கிக்கிடுவோம். ஆனா இந்த பிள்ளையும் இந்த வீட்டுக்காரங்களும் சரியா இல்லாட்ட அதை மட்டும் தான் எங்களால தாங்க முடியல. உண்மையா இல்லையா? அதனால அவங்க 2 சீர்படுத்தி வீட்டுக்குள்ள கூடிய அசட்டுத்தனமான போக்கை நிறுத்தி வெற்றியாக்கி தரணும்னு கேட்க வரேன். அதான உண்மை. உன் பக்கத்துல நாகம் சம்பந்தமான ஒரு தாய் வாராள. அவ யாருமா? நாகாத்தம்மாளா? கால் வந்துட்டு வா. கர்மசாமிக்கு. வேற என்னமா வேணும்? இந்தா கடனை தீர்த்து தாரேன். உடல் நோய்க்கு பங்கம் இல்லாம காப்பாத்தி நோயில்லாத வாழ்வை தாரேன். எல்லா பிள்ளைகளையும் செட் ஆக்கிட்டேன். இந்த பணம் வச்சிருக்கேன். இந்த விபூதியை கொண்டு உங்க ஆத்தாளுக்கு போ. குன்றத்தூர். கால் வந்துட்டோட ராஜா. இதுல ஒன்றும் சொல்லல. வாராயோ வெண்ணிலாவே இன்பம் தாரா எந்த நிலையே. சரி நான் உட்காந்துக்கிட்டேன். அவன் கேட்கறத கொடுன்னு சொல்லிடுது. என்ன வேணும் தம்பி? வருமானத்தை தர வேலையை தாரேன்.
இடம் சம்பந்தமான அந்த பணம் வர 4 மாதம் இருக்கு. நீ என்ன முன்றாலும் கிடைக்காது. 4 மாதத்துல நான் வாங்கி தரேன். கால் வந்துட்டு வா. இடம் வேணுமா? பணம் வேணுமா? பணம் தான் வரும். அந்த இடத்துல டாக்குமெண்ட் 3 டாக்குமெண்ட் இருக்குடா முட்டாப்பையில மாட்டிக்கிட்டு முடிக்காதடா. கால் வந்துட்டு வா. கருப்பசாமிக்கு இந்தா வேலை கிடைச்சாச்சு, வருமானம் பெருகியாச்சு. நல்லாரு தைரியமா செயல்படு. ஓடு. சென்னை மாநகர் உடல்நிலை சம்பந்தமாக மன வருத்தப்பட்டது யார்? என்னப்பா செய்து? என்ன செய்து? கால் வந்துட்டு வரலாம். இந்தாடா சில பேர நல்லா இருடா கூட. உன் கட்டுமனைக்குள்ள போய் பார்த்தேன். அங்க போய் பார்த்த உடனே பாளையத்தம்மான்னு ஒரு அம்மா வருது. அது எங்கப்பா இருக்கு? பெரிய பாளையத்தம்மா. அந்த அம்மன் தெய்வம் உங்க வீட்டுக்குள்ள வருது. அந்த தெய்வத்திட்ட கேட்டேன். உன்னுடைய மனைவியுடைய நேரம் இப்போதைக்கு இன்னும் 3.25 மாதத்துக்கு கொஞ்சம் நோய் அப்படி இப்படியுமா இருக்கும். அதுக்கு பிறகு தெளிந்த ஆயுள் பாக்கியமும் சர்வ ஆரோக்கியத்தோடும் எழுந்துருவா. இப்போதைக்கு நிறைய பொன் நகைகளையும் பணங்களையும் இழந்து வேதனைப்பட்டு நீங்க வாடுகிறீங்க. உண்மையா? அதே மாதிரி உழைக்க செல்லக்கூடிய இடத்துல கூட உனக்கு உடல்நிலை பாதிக்கப்படுது. ஆமா. அவைகளையும் நீக்கி உனக்கு தொழிலையும் தந்து காப்பாத்தி தந்தா போதுங்களா? கால் வந்துட்டு வா. ரூ. 100 கொடுப்பா. யாராவது ரூ. 100 கொடு. யாராவது கொடு. யாராவது கொடு. யாராவது கொடு. டேங் டேங். கொடு 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 கொடு. இந்தா. உனக்கு பணம் வந்தாச்சு. கடன் தீர்ந்தாச்சு. சந்தோஷம் வந்தாச்சு. நல்லாரு. ஓ. வியாபார நஷ்டமடைந்து வந்தவர்கள் கால் வந்துட்டு வரலாம். ஏமாற்றம் ஏன்றோ உன்னுடைய கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன். சுமார் 7 ஆண்டு காலங்கள் நடந்துகிட்டு இருந்த தொழில் எதிர்பாராம 1.5 ஆண்டு காலங்களாக தடைகளும் ஏமாற்றம் ஆகிப்போச்சு. வாஸ்தவமா? இதுல 2 பேர்கள் தேவையில்லாத ஒரு குறுக்கீட்டு மூலமாக உங்களுடைய பொருள்களை தடை பண்ணக்கூடிய அளவுக்கு விஷயத்தை செய்து உங்கள்ட்ட வாங்கக்கூடிய வியாபாரியை தன்பக்கம் இழுத்து கொண்டார்கள். இதனுடைய விளைவின் காரணத்தினால் பல லட்சங்கள் இப்பொழுது நஷ்டமாகி கடன்பட்டு கண்ணீர் விட்டு இருக்கீங்க. கால் விட்டு வரலாம். இப்ப மீண்டும் இதே வியாபாரத்தை தொடங்கலாம். உங்கள்கிட்ட வாங்கக்கூடியவர்கள் இன்னும் 18 நாட்களுக்குள்ளே மீண்டும் தொடர்பு கொள்வார்கள். அதுக்கு வேண்டிய ப்ராடக்ட் பண்ணதுக்கு பணம் உங்களுக்கு பற்றாக்குறை இல்லாமல் நான் முடித்து தந்தா போதுங்களா? வேற என்ன வேணும்? இந்த பணத்தை வர வச்சுட்டேன். தொழிலையும் உருவாக்கியாச்சு. மகிழ்ச்சி பெற்று ஆனந்தமாக இருப்பாய். கண்ண முடிக்கா. மகாசக்தி வசியமாக இனி எல்லாம் சரியாகும். தொட்டது தொடங்கும். அதே திண்டுக்கல் எல்லை இடம் விற்பனையாக வேண்டும் என்று சொல்லி வேதனை செய்தது யார்? வீடு விற்கணுமா இடமா? வீடு. இடம் யாருக்குப்பா? எங்கடா இருக்கு இடம்? கேஸ் போட்டு கால் வந்துட்டு வா. உன்னுடைய கட்டுமனைக்கு போய் பார்த்தேன். போற வழியில காளியம்மான்னு ஒரு தெய்வம் வருது. எங்கடா இருக்கு? இருக்காளா? யார் இது? அமைதியாருமா. அங்க போய் உட்காரு. ஏந்தி கால் வந்துட்டு வா பண்ணி.
முத்தாரம்மா எங்கள் முத்தாரம்மா. அந்த இடம் சம்பந்தமாக நீதிமன்றத்தில் வழக்கும் குழப்பமும் இருக்கு. அதை வெற்றியாக்கி ஜெயிச்சு தந்தா போதுமா? அந்த இடத்துல ஒரு பொம்பளையுடைய உத்தரவாதமும் அதில் சேர்ந்துருக்கு. அதனால அவங்கள சமரசமா பேசி முடிக்கக்கூடிய நிலைமை தான் வந்துகிட்டு இருக்கு. உனக்கு சாதகமா முடிச்சு தந்தா போதுங்களா? கால் வந்துட்டு வா. வேற என்னப்பா வேணும்? கருப்பசாமிக்கு கடனை தீர்த்து தாரேன், வெற்றியாக்கி தாரேன். பௌர்ணமிக்கு முதலாளி என்னை வந்து பார்ப்பாயாக. ஓடு. அதே திண்டுக்கல் எல்லை வீடு விற்கிறோம்னு கேட்டு வந்த மகனை, என்னம்மா ராணி வரலாம். வரக்கூடிய சனிக்கிழமைக்கு பிறகு, 4வது சனிக்கிழமைக்கு பிறகு விலையாகும். அட்வான்ஸை முடித்து என்னை பார்க்கவா. ஓடு. வந்துடும். சத்தம். நாமக்கல் 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 அன்பு நடமாடும் கலை கூடமே, ஆசை மழை மேகமே. உடல்நிலை பாதிக்கப்பட்டது யார்? உடல்நிலை பாதிக்கப்பட்டது யார்? கால் வந்துட்டு வரலாம். மாதவி கொடி பூவின் மலர் ஓரமே, மயக்கும் மது சாரவே. வாக்குகள் சொல்லி சொல்லி வார்த்தை தான் கிடைச்சது, எல்லாமே பொய்யா இருக்க அப்படின்னு உன் உள்ளத்துக்குள்ள ஒரு எண்ணம் இருக்கு. ஆனா என்னைய நீ இப்பதான் பாக்குற. சரிதானா? நீ சென்ற இடங்கள்ல கிடைத்த வாக்குகள்லாம் தெரிந்ததும் மிச்சமானதே தவிர பலன் கிடைக்கவில்லையே என்று நீ நோய் இருக்கிறாய். கால் ஒன்று. மற்றவர்கள் வாக்கை பற்றி கவலை இல்லை மகனே, எல்லாமே நான் கருப்பசாமி தான். இப்போ உன் நோயையும் தீர்க்கணும், உன் குடும்பத்து கடனையும் தீர்க்கணும். வேற என்னடா வேணும்? இந்தா முதல்ல கடனையும் தீர்க்கிறேன், நோயால ஆபத்து இல்லாமலும் ஆக்குறேன். போ வா மக்களே, செம்மையாக்கி தரேன். படிப்படியா முன்னேறி வந்துடுவேன். ஆமா, நல்லா ஆக்கிடுவோம். அடுத்து பேசுவோம்மா, நேரம் இல்லை. கருப்பசாமிக்கு அதே